சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. வணங்குகிறேன் இளவரசை. ஓ, வந்து விட்டாயா? உனக்காகத்தான் இங்கு காத்துக் கொண்டிருக்கிறேன். தாங்கள் இதற்காக இங்கு வர வேண்டுமா என்ன? நான் தங்கள் அந்தப்புறத்திற்கே வந்து பேசியிருப்பேனே. அங்கு சந்திப்பது கூடாது என்பதற்காகத்தான் நான் இங்கு வந்தேன். ஏன் இளவரசை? நான் சிறிது காலமாக அரசின் பணிகளிலிருந்தே விலகி இருந்து விட்டேன். எனது தந்தையாரும் இவனிடம் இனி எதை சொல்லி என்ன பயன் என்று விட்டுவிட்டார். இப்பொழுதுதான் என் மனதை ஒருநிலைப்படுத்திக் கொண்டு சில பணிகளில் ஈடுபட்டு வருகிறேன். அதைக் கண்டு திருப்தி அடைந்த பிறகுதான் மன்னர் முதலாக இப்படி ஒரு பொறுப்பை என்னிடம் தந்திருக்கிறார். இதை சிறப்பாக நிறைவேற்றி அவரது பாராட்டை பெற வேண்டும் என்று நினைக்கிறேன். அதில் என்ன சந்தேகம் இளவரசை? தாங்கள் இதை நிச்சயம் நிறைவேற்றத்தான் போகிறீர்கள். ஆனால் நாம் பேச வந்ததோ அந்த புறத்திலேயே தங்களை பார்த்து பேசியிருக்கலாம் என்பதை பற்றித்தானே. அதை பற்றித்தான் நானும் சொல்ல வந்தேன். அங்கு நாம் பேசும்போது காவல் வீரர்கள் நிற்பார்கள். யாரேனும் என்னை காண வந்து கொண்டிருப்பார்கள். நமக்கு தெரியாமல் மறைந்து நின்று கேட்பதற்கான வாய்ப்பும் உண்டு. அப்படி எந்த வகையிலும் நாம் இப்போது இங்கு பேசும் செய்தி, போடும் திட்டம் எதுவும் வெளியில் எவருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்று நினைக்கிறேன். தங்களின் விருப்பம் போல் நடக்கும் இளவரசே. நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். நீ சென்று வந்த விஷயத்தை இன்னும் சொல்லவில்லையே. அதற்கு பிறகுதானே அதை பற்றி யோசிக்க முடியும். கண்டுபிடித்து விட்டேன் இளவரசே. தாங்கள் சொன்னபடி திருமூலர் மடம் இருக்கும் இடத்தை விசாரித்து தேடி கண்டுபிடித்து விட்டேன். அந்த மடம் என்ன மிகவும் சிரமப்பட்டு தேடி கண்டுபிடித்தாக வேண்டும் என்ற அளவிற்கு பூம்புகாருக்கு வெளியே மறைவான இடத்திலா இருக்கிறது? இல்லை இல்லை, பிறவா யாக்கை பெரியோன் என்று பாடப்பட்ட சிவாலயத்திற்கு பக்கத்திலேயேதான் இருந்தது. பிறகதற்கு அதை கண்டுபிடிப்பதே அரிதான செயலாகிவிட்டது என்பது போல் பேசிக் கொண்டிருக்கிறாய். மேற்கொண்டு சொல். நான் அங்கு செல்ல முயன்ற போது சிவனடியார் அல்லாத எவரையும் உள்ளே அனுமதிப்பதில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அதில் ஒரு அடியார் சற்று ஆத்திரமாகவே, சிவனடியாராக இருந்தாலும் சண்டீசர் மடத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லை என்றார். அவர் அப்படி சொன்னதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. அந்த மடத்தைச் சேர்ந்தவர்கள் தானே இந்த மடத்தை சேர்ந்தவர்கள் மீது இப்படி ஒரு பழியை சுமத்தி இருக்கிறார்கள். இளவரசே, அது சுமத்தப்பட்ட பழி அல்ல, உண்மைதான். என்ன? அப்படியானால் அங்கு ஒரு பெண் இருப்பது உண்மைதானா? நீயே நேரில் பார்த்தாயா? நான் அந்த பெண்ணை பார்க்காமல் இருந்திருந்தால் இங்கு வந்து உங்களை பார்த்திருக்க மாட்டேனே. அப்படி சொல். ஆனால் உன்னை உள்ளே விட அனுமதிக்கவில்லை என்றாயே, பிறகு எப்படி பார்த்தாய்? இளவரசே, நான் முதலில் நமது அரண்மனையின் ஒற்றற்படையில் தான் சேர்ந்தேன். அப்பொழுது ஒரு கட்டத்தில் நான் போர் புரிய நேர்ந்தது. 4-5 பேரோடு கடுமையாக போர் புரிந்து தப்பித்து வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதை கண்ட ஒற்றற்படை தலைவர், நீயே வீரனாக இருக்கும் தகுதி படைத்தவன், அதனால் இனி நீ அந்த வீரர் படையில் இரு என்று என்னை சேர்த்து விட்டார். அதன் பிறகு பாருங்கள், போர்க்களத்தில் நான் நமது தளபதிக்கு அருகில் நின்று போர் புரியும் வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. அவ்வளவுதான். அவர் கண் முன்னாலேயே என்னை சூழ்ந்து கொண்ட எதிரிகளில் ஒருவன் தலையை வெட்டி அந்த பக்கமும் மற்றொருவன் தலையை வெட்டி இந்த பக்கமும் என்று பந்தாடி விட்டேன். அதை பார்த்த தளபதியாரோ அடுத்த நாளே என்னை உபதளபதியாக்கிவிட்டார். அதனால் தான் இப்பொழுது நான் உங்களிடம். இளவரசே, என்னவாயிற்று? பேசி முடித்து விட்டாயா? நான் திருமூலர் மடத்தில் நடந்ததை பற்றித்தானே கேட்டேன். நீ எப்படி உபதளபதியானாய் என்ற வரலாற்றையா கேட்டேன்? இனி வேறு வழி இல்லை. என்ன இளவரசே? பார்த்திபனிடம் சொல்லி மீண்டும் உன்னை பழைய இடத்திற்கு மாற்றச் சொல்ல வேண்டியதுதான். ஐயோ, வேண்டாம் இளவரசே. நான் இனி அப்படியெல்லாம் பேச மாட்டேன். நான் எதற்காக அப்படி சொன்னேன் என்றால், இனி வேறு வழி இல்லை. இளவரசே, நான் ஒற்றனாக இருந்த காலத்தில் ஓர் இடத்திற்குள் யார் கண்ணிலும் படாமல் எப்படி நுழைவது என்பதை அறிந்திருந்தேன். அதை பயன்படுத்தி உள்ளே சென்று அந்த பெண்ணையும் பார்த்து விட்டேன். அதே நேரம் அவள் என்னை பார்க்காதபடி சாமர்த்தியமாக அங்கிருந்து வந்து விட்டேன். இதை சொல்வதற்காகத்தான் இந்த விஷயத்தை ஆரம்பித்தேன். அது போகட்டும்.
அந்த பெண் எப்படி இருந்தாள்? நான் பதுங்கி இருந்த அறையிலிருந்து ஒரு சாளரத்தின் வழியாகத்தான் அவளை பார்க்க முடிந்தது. என்றாலும் அவள் ஒரு இளம் பெண், அத்தோடு மிகவும் அழகாகவும் இருந்தாள். நடுத்தரமான உயரம் கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் இருந்த சோகத்தை பார்க்கும் பொழுது அவள் தன் வாழ்வில் மிகுந்த துன்பங்களை அனுபவித்தவளாக இருக்க வேண்டும். இளவரசே, நீ சொல்வதையெல்லாம் பார்த்தால் அவள் மனோரஞ்சிதமாக இருப்பாளோ என்று எனக்கு தோன்றுகிறது. அவள் இந்த அரண்மனையில் இருக்க விரும்பாமல் சென்று விட்டாலும் பூம்புகாரை விட்டு பிரிய மனமில்லாமல் அங்கு சென்று அடைக்கலம் புகுந்து விட்டாளா? சொல், அவள் பெயர் ரஞ்சிதமா? மன்னித்து விடுங்கள் இளவரசே, நான் அவர்களை பார்த்ததில்லை. அதனால் அவர்களை பற்றி எதுவும் சொல்ல முடியவில்லை. ஆமாம், அப்போது நீ பணியிலேயே சேர்ந்திருக்க மாட்டாய். ஆமாம், மனோரஞ்சிதம் யார் என்று உனக்கு தெரியுமா? இளவரசியாரின் திருமணத்திற்காக ஒரு சிற்ப மண்டபம் கட்டப்பட்ட போது அதில் நடன முத்திரைகளை அபிநயம் பிடித்து காட்டுவதற்காக வந்த கலையரசி அவர்கள். அத்தோடு சொல். நடனம் புரிய வந்த அவர் தங்கள் மனதிலும் இடம் பிடித்து விட்டார். தங்களோடு நெருங்கி பழகினார். ஆனால் திடீரென்று அரண்மனையை விட்டு சென்று விட்டார் என்று கூறினார்கள். யார் அப்படி சொன்னது? நான் பணியில் சேர்ந்த போது உடனிருந்த வீரர்கள் சொன்னார்கள். அவர்கள் ஏன் அதை பற்றி பேச வேண்டும்? தாங்கள் அரசு பணியில் ஈடுபடாமல் விரக்தியில் இருந்ததால் அதை பற்றி பேசினார்கள். ஆக அது அவர்கள் எல்லோருக்குமே தெரிந்திருந்ததா? அதை பற்றி வெளிப்படையாகவே விசாரித்தார்களா? இல்லை இளவரசே, ரகசியம் என்றுதான் என்னிடம் சொன்னார்கள். எனக்கு கூட எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று எப்படி ரகசியமாக இருக்க முடியும் என்று குழப்பம் ஏற்பட்டது. ஊரறிந்த ரகசியம் என்கிறார்களே, ஒருவேளை அது இதுதானோ? மன்னிக்க வேண்டும். இப்போது நான் அந்த பெண்ணை எப்படியாவது பார்த்தாக வேண்டுமே. என்ன செய்வது? அதற்கென்ன, இளவரசர் வருகிறார் என்றால் யார் தடுக்க முடியும்? அறிவிருக்கிறதா உனக்கு? அதற்காகவா மன்னர் என்னை அதை கண்டுபிடிக்கும்படி நியமித்தார்? அதிகாரத்தை பயன்படுத்தி செய்யும் காரியமா இது? என்ன செய்ய வேண்டும் என்று நீங்களே சொல்லுங்கள் இளவரசே. நாம் இருவரும் சிவனடியார்களாகி விடுவோம். இளவரசே, இன்னும் எனக்கு திருமணமே ஆகவில்லை. எனக்கு மட்டும் ஆகிவிட்டதா என்ன? நாம் இருவரும் சிவனடியார்கள் போல் வேடமிட்டு செல்வோம் என்று சொன்னேன். உத்தரவு இளவரசே. மனோரஞ்சிதம், திருமூலர் மடத்தில் இருக்கும் உன்னை கண்டுபிடித்து மீண்டும் இந்த சோழ நாட்டிற்கு அழைத்து வருகிறேன். வணக்கம், வாருங்கள். வீரர்களே, நானும் அருந்ததியும் இளவரசருடன் உரையாட வேண்டும். நீங்கள் இருவரும் வெளியில் நில்லுங்கள். என் அனுமதியை பெறாமல் வேறு யாரையும் உள்ளே அனுப்ப வேண்டாம். உத்தரவு. என்ன தளபதியாரே, நீண்ட நாட்களாக தாங்கள் இந்த பக்கம் வரவே இல்லை. தாமரையையும் என்னையும் இங்கிருந்து தப்பிக்க வைத்து அழைத்துச் செல்லும் உங்கள் இருவரது முயற்சியில் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லையா? இளவரசே, தாங்கள் கூறுவது உண்மைதான். இத்தனை நாட்களாக அதற்குரிய சரியான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இப்பொழுதுதான் அதற்குரிய சூழ்நிலை உருவாக்கியிருக்கிறது. இந்த அரிய சந்தர்ப்பத்தை எந்த வகையிலும் தவறவிடக்கூடாது. இதை பயன்படுத்தி தங்களையும் தாமரையையும் இங்கிருந்து தப்புவித்து அழைத்து சென்றுவிட வேண்டும் என்பதில் நானும் பார்த்திபனும் மிக உறுதியாக இருக்கின்றோம். முத்துநகை,
முன்பு நான் தாமரைக்கு தந்த நெருக்கடிகள் பற்றி உங்களுக்கே நன்றாக தெரியும். அதற்கு பிராயச்சித்தம் தேடும் முகமாகத்தான் இங்கிருந்து தப்பித்துச் செல்லக்கூடாது என்ற என் உறுதியான முடிவை தளர்த்திக் கொண்டு இப்போது நான் உங்கள் இருவருக்கும் ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறேன். தாங்கள் இதற்கு முன்பு இங்கு என்னை சந்திக்க வந்தபோது என்னிடத்தில் தெள்ளத் தெளிவாக சேர நாட்டின் நிலைமைகளை எடுத்துச் சொல்லியும் இங்கிருந்து தப்பிச் செல்வதற்கு உடன்படாத நான் இப்போது தாமரையின் பொருட்டு உங்களுக்கு ஒத்துழைப்பு தர முன்வந்திருப்பதை பற்றி தாங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். இளவரசே, எந்த மனநிலையில் தாங்கள் இந்த முடிவை எடுத்திருப்பீர்கள் என்பதை என்னால் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி உங்களின் இந்த செயலை தவறாக நினைக்க முடியும்? நிச்சயமாக நான் உங்களை தவறாக நினைக்க மாட்டேன். இளவரசி, தாங்கள் இந்த சேர நாட்டின் இளவரசி பரிவாதினியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இந்த நாட்டின் இளவரசி பரிவாதினியை நான் நேரில் சந்தித்ததில்லையே தவிர அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். புலவர் கபிலர் என்னிடத்தில் பரிவாதினியை பற்றி பலமுறை பேசியிருக்கிறார். அவர் மிகவும் மென்மையானவர், தன்மையானவர், இரக்க குணம் மிக்கவர் என்றெல்லாம் புலவர் கபிலர் என்னிடம் புகழ்ந்திருக்கின்றார். அறிமுகம் கூட இல்லாமல் என் பொருட்டு விடுதலைக்காக தன் தந்தையிடம் அவர் வாதாடி இருக்கின்றாராம். நீங்கள் இருவரும் இந்த அளவிற்கு சுதந்திரமாகவும் அதிகாரத்தோடும் சேர நாட்டில் உலா வருவதற்கு முக்கிய காரணம் சேர இளவரசியார் உங்கள் இருவருக்கும் தரும் ஒத்துழைப்புதான் என்று சொல்லி அவரை புலவர் கபிலர் அடிக்கடி பாராட்டியிருக்கின்றார். உண்மைதான் இளவரசி. இளவரசி பரிவாதினியின் ஒத்துழைப்பு மட்டும் இல்லை என்றால் நாங்கள் இப்படி ஒரு செயல்பாட்டில் இறங்கி இருக்கவே முடியாது. நாங்கள் யார், எந்த காரியத்திற்காக இங்கு வந்திருக்கின்றோம் என்ற உண்மையெல்லாம் இளவரசியாருக்கு தெரியும். அப்படியா? ஆமாம். நான் முத்துநகை, இவர் சோழ தளபதி பார்த்திபன், வாருணி என்ற பெயரில் இங்கு வந்திருப்பது வேளிர்குடி இளவரசி தாமரை என்பதும், நானும் இவரும் சேர நாட்டிற்கு வந்திருப்பது பாண்டிய நாட்டு இளவரசரான தங்களை இங்கிருந்து மீட்டுக் கொண்டு செல்வதற்குத்தான் என்பதும் இளவரசி பரிவாதினிக்கு நன்றாக தெரியும். ஆச்சரியமாக இருக்கின்றது. அத்தனை உண்மைகளும் தெரிந்திருந்தும் நமக்கு உதவியும் ஒத்துழைப்பும் தருகின்றார் என்றால் அவர் எவ்வளவு சிறப்பு மிக்கவர். நிச்சயம் நாம் அனைவரும் இளவரசி பரிவாதினிக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இளவரசே, பரிவாதினிக்கு நாம் எல்லோரும் வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் இன்னும் பொருத்தமாக இருக்கும். உண்மைதான். இளவரசி, அந்த இளவரசியார் பரிவாதினிக்குதான் அடுத்த மாதம் பிறந்தநாள் வருகின்றது. அதை வெகு விமர்சையாக கொண்டாட முடிவு செய்திருக்கும் சேர மன்னர் அதற்கான ஏற்பாடுகளை ஆரம்பித்து விட்டார். பிறந்தநாள் விழாவின் சிறப்பு அம்சமாக 10 நாடுகளைச் சேர்ந்த இளவரசர்களுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்து கலந்து கொள்ளும்படி மன்னர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். அவர்களும் அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கின்றனர். இளவரசே, இந்த சந்தர்ப்பத்தை தான் நாம் இப்பொழுது பயன்படுத்திக் கொள்ளப் போகிறோம். அதன் முதல் கட்டமாக இளவரசி பரிவாதினி சேர மன்னரிடம் சென்று தன் பிறந்தநாள் அன்று தாங்கள் இளவரசர் இளம் வழுதிக்கு விடுதலை தர வேண்டும், அந்த ஒரு நாள் விடுதலைதான் நீங்கள் எனக்கு தர வேண்டிய பிறந்தநாள் பரிசு என்று கேட்டு அதற்கான அனுமதியையும் சேர மன்னரிடம் வாங்கிவிட்டார். இளவரசே, இளவரசி பரிவாதினியின் பிறந்தநாள் அன்று சிறப்பு விருந்தினர்களாக வர இருக்கின்ற இளவரசர்களின் பட்டியலில் இப்பொழுது தங்களின் பெயரும் இணைக்கப்பட்டுவிட்டது. நீங்கள் சிறப்பு விருந்தினராக பாண்டிய நாட்டின் இளவரசராகவே இளவரசி பரிவாதினியின் பிறந்த நாளில் கலந்து கொள்ளப் போகிறீர்கள். அந்த ஒரு நாள் விடுதலையைத்தான் நாம் பயன்படுத்தி தங்களுக்கு முழு விடுதலையை பெறப்போகிறோம். அதை எப்படி செயல்படுத்தப் போகிறோம் என்பதை தீர்மானித்து விட்டீர்களா? என்ன இருவரும் அமைதியாகிவிட்டீர்கள்? இன்னும் அது பற்றி நீங்கள் தீர்மானிக்கவில்லையா? இல்லை, எப்படி செயல்படுத்தப் போகின்றோம் என்பதை ஓரளவுக்கு அனுமானித்து விட்டோம். அதன் முழு வடிவத்தை இன்னும் தீர்மானிக்கவில்லை. அதனால் என்ன? பிறந்த நாள் வருவதற்குத்தான் இன்னும் நாட்கள் இருக்கின்றதே. அதற்குள் உங்கள் செயல் வடிவம் முழுமை பெற்றுவிடாதா? முழுமை பெற்ற பின்னர் என்னிடம் வந்து சொல்லுங்கள். இதுவும் நல்ல யோசனைதான்.
எங்களது செயல் வடிவம் முழுவதையும் நாங்கள் தீர்மானித்த பின் மீண்டும் வந்து உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இளவரசே, நாங்கள் இப்பொழுது விடைபெறுகிறோம். வாருங்கள். இளவரசே, தங்கள் தோற்றமே மாறிவிட்டது. உண்மையாகவே ஒரு சிவனடியாராக மாறிவிட்டீர்களோ என்று தோன்றுகிறது. உன்னை நான் அழைத்து வந்ததுதான் தவறாக போய்விட்டதோ என்று தோன்றுகிறது. ஏன் இளவரசே? இப்படி இளவரசே இளவரசே என்று அழைத்து என்னை காட்டிக் கொடுத்து விடுவாய் போல் தெரிகிறதே. இல்லை இளவரசே, இனி நான் உங்களை அப்படி அழைக்க மாட்டேன் இளவரசே. மன்னித்து விடுங்கள் இளவரசே. உங்களை நான் அப்படியே அழைத்து பழகிவிட்டேன். நீங்கள் சச்சிதானந்த சுவாமிகள், நான் உங்கள் சீடன் நீலகண்டன். நினைவிருக்கட்டும். எச்சரிக்கையாக நடந்து கொள். எப்படியாவது நான் அந்த பெண்ணை பார்த்தே தீர வேண்டும். நிச்சயம் பார்ப்பீர்கள். நான் அதை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டு வந்துதான் உங்களிடம் சொன்னேன். ஆனால் என்ன ஆனால்? அந்த பெண் நீங்கள் எதிர்பார்த்தவராக இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு அங்கேயே எதுவும் செய்து விடாதீர்கள். மடத்தில் இருந்து வெளியே வந்த பின் அவரை பற்றி என்ன செய்ய வேண்டும் என்று பிறகு நாம் யோசிப்போம். நீ சொல்வதும் சரிதான். ஆனாலும் என் மனம் படபடவென்று அடித்துக் கொள்கிறது. எங்கே என்னை மறந்து மனோரஞ்சிதம் என்று கத்திவிடுவேனோ என்று தோன்றுகிறது. அப்படியெல்லாம் செய்து விடாதீர்கள். அதற்காகத்தான் சொல்கிறேன். வா போகலாம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. யார் நீங்கள்? எங்களை பார்த்தாலே தெரியவில்லையா? நாங்களும் உங்களைப் போல் சிவனடியார்கள் தான். ஆனால் இதற்கு முன் நான் உங்களை பார்த்ததில்லையே. நாங்கள் இன்றுதானே இங்கு வந்தோம். எங்கிருந்து வருகிறீர்கள்? நாங்கள் பாண்டிய நாட்டிலிருந்து வருகிறோம். மதுரையில் சோமசுந்தரர் மடத்தில் இருக்கும் எங்களுக்கு தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் சிவத்தலங்கள் இருக்கின்றனவோ அங்கெங்கெல்லாம் சென்று எம்பெருமானை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினார்க்கு ஒரு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று அல்லவா சான்றோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி ஒரு சர்க்குருவாக நமசிவாய சுவாமிகள் இங்கு எழுந்தருளி இருக்கிறார் என்று அறிந்து அவரை தரிசிக்க வந்தோம். ஆஹா, அருமையாக பேசுகிறீர்கள். எங்களுடைய குருநாதரை பற்றி நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். பூம்புகாரில் புகுந்தது முதல் யாரை கேட்டாலும் அவரை பற்றித்தானே சொல்கிறார்கள். ஆமாம் ஆமாம், அவருக்கு அவப்பெயர் ஏற்படுத்த நினைத்தவர்கள் முயற்சி கூட தோற்றுவிட்டதே. என்ன, சுவாமிக்கு அவப்பெயரா? அது என்ன? உங்களுக்கு அதெல்லாம் எதற்கு? குருநாதர் தியானத்தில் இருக்கிறார். அவர் தியானம் கலைந்து எழுந்த உடனே நான் உங்களை பற்றி சொல்லி அவரிடம் அழைத்து போகிறேன். அதுவரை இங்கேயே இருங்கள். நாம் இருவரும் ஒன்றாக செல்ல வேண்டாம். நீ அந்த பக்கமாக செல், நான் இந்த பக்கமாக செல்கிறேன். சரி.